தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் காலம் அறிவிப்பு. எதிர்க்கட்சிக்கு சில நாடாளுமன்ற குழுக்களில் அதிக பிரதிநிதித்துவம் வழங்க இணக்கம். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோர விபத்து, பலர் வைத்தியசாலையில். இரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நீடிப்பு. போலீசாருக்கு ஏமாற்றம் கொடுத்த தேசப்பந்து, 5 வீடுகளில் சுற்றி வளைப்பு. அரியாலை மனிதேற்ற விவகாரம், சந்திரசேகர் எம்பி வழங்கியுள்ள உறுதி. யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளில் காற்றின் தரம் குறித்து வெளியான தகவல். இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் யுவதியை மரத்தில் கட்டி வைத்து சித்திரவதை, காணொலியால் அதிர்ச்சி. தொடர்பட விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலப்பகுதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் 17 முதல் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் தொடர்புடைய வேட்பு மனுக்கள் மார்ச் 20 அன்று நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி விடுத்த கோரிக்கைக்கு அமைய சில நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. எனினும் நாடாளுமன்ற விவகாரங்கள் குழுவில் மாற்றம் செய்ய முடியாது என அறிவித்துள்ளது. சமீபத்தில் எதிர்க்கட்சி பல முக்கியமான நாடாளுமன்ற குழுக்களில் உறுப்பினர்கள் நியமிக்காமல் இருக்கவும், அதிகாரப்பூர்வமாக கலந்து கொள்ளாமல் இருக்கவும் முடிவு செய்திருந்தது. அந்த குழுக்களில் எதிர்க்கட்சிக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படாததன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எதிர்பார்த்த அளவிற்கு எங்கள் கோரிக்கைக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இருப்பினும் சில குழுக்களில் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தற்போது அந்த குழுக்களுக்காக உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சிகளின் பிரதம அமைப்பாளர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் குறித்த குழு மிக முக்கியமான குழுவாக காணப்படுவதால் அதில் மாற்றங்கள் செய்ய முடியாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் 12 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 6 மணியளவில் குருவீட்ட எரத்னல் லசகந்த வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் எரத்ன பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் அவர்களில் 2 ரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாணவர்களில் 2 ரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாலும் வேறொரு வைத்தியசாலையில் இருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நிலவும் மோசமான வானிலை காரணமாக பதுளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் உள்ள காலியல, பசறை, கண்டகட்டிய, பதுளை, கப்புத்தலை, மிககிபுல, உப பரணகம மற்றும் சொரணத்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச செயலக பகுதிக்கு நிலை ஒன்றின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கை அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தங்கியிருந்ததாக கூறப்படும் 5 வீடுகளை குற்றப்புலனாய்வு பிரிவு சுற்றி வளைத்துள்ளனர். சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அவரை கைது செய்ய நீதிமன்ற உத்தரவுகளை பெற்ற நிலையில் இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொழும்புக்கு அருகிலுள்ள 2 சொகுசு குடியிருப்பு வளாகங்களில் 2 வீடுகளும், கொழும்பு மற்றும் குருநாகல் பகுதிகளில் 3 வீடுகளும் சோதனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த சுற்றி வளைப்பின் மூலம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாத்தறை, வெலிகம, பலேன பகுதியிலுள்ள W15 என்ற சுற்றுலா ஹோட்டலில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியன்று கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் அதற்கு பழிவாங்கும் வகையில் வெலிகம போலீசாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. கொழும்பு குற்றப்பிரிவின் சார்ஜென்ட் ஒருவர் கொல்லப்பட்டு மற்றொரு அதிகாரி காயமடைந்த சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பாக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன், கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி
மற்றும் 6 அதிகாரிகளை கைது செய்ய மாத்தறை நீதவான் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகளை தொடங்கியது. வெலிகம டவுஜு 15 ஹோட்டல் உவா மாகாண ஆளுநர் AJM முசமிலின் மகனான முகமது இசாம் ஜமால்தீனுக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுகிறது. யாழறியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக நீதிமன்றம் தலையிட்டுள்ள நிலையில் அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசாங்கம் நீதியான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற கருத்து தொடர்பில் அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மயானத்தில் தகனமேடை அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்ட போது இவ்வாறு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் யாழ்ப்பாணம், குருநாகல், காலி மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் மிதமான நிலை காணப்பட்டது. இன்று காற்றின் தரம் 26 தொடக்கம் 56க்கும் இடையில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் நல்ல நிலையிலும் யாழ்ப்பாணம், காலி, புத்தளம் மற்றும் பதுளை ஆகிய பகுதிகளில் மிதமான நிலையிலும் இருக்கும் என குறிக்கின்றது. நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு காற்றின் தர குறியீடு நல்ல நிலையில் இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வாரம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியதை மறுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் எந்த எரிபொருள் ஓர்டர்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு முன்பு 1581 ஓர்டர்கள் கிடைக்கப்பெற்றதாக சங்கம் ஒப்புக்கொண்ட போதும் அதன் பிறகு புதிய ஓர்டர்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்று விநியோகஸ்தர்கள் தெரிவித்தனர். அத்துடன் வார இறுதியில் சில எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் பெற்றிருந்தாலும் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தங்களிடம் இருப்பு இல்லை என்று அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளன. யாழ் சுதுமலை பிரதேசத்தில் மனநிலை சரியில்லாத ஒரு பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து சித்திரவதை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. பெண்ணை தாக்கியவர்கள் கஞ்சா மற்றும் மாவா போதைக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பெண்ணை தாக்கியவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் எனவும் பொதுமக்களை அச்சுறுத்தி வாழ்வீட்டுகளையும் மேற்கொண்டு வருபவர்கள் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட யுவதியை கட்டி வைத்து சித்திரவதை செய்த காணொலி வெளியான நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.